Hi everyone, welcome to TP Chennai. இந்த வீடியோவில் நம்ம ஸ்பாட்டிங் எரர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எந்த எக்ஸாம் இருந்தாலும் அது பேங்கிங்காக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், இல்லை இன்சூரன்ஸ் எக்ஸாம், எந்த எக்ஸாமாக இருந்தாலும் ஸ்பாட்டிங் எரர் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு கொஸ்டின். அது மட்டும் இல்லை, இருக்க கொஸ்டின்ஸ்லேயே வர்ற கொஸ்டின்ஸ்லேயே ரொம்ப டஃப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபீல் பண்ணக்கூடிய கொஸ்டின் எதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்பாட்டிங் எரர்ஸ் தான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இதுவரைக்கும் நம்ம எதுவுமே எரர் கூட படிச்சதே இல்லை. எந்த டெக்ஸ்ட் நம்ம படிச்சாலும் அதுல உள்ள மீனிங்கை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோமே ஒழிய அதுல என்ன எரர் இருக்குன்னு நம்ம யாரும் தேடினது கிடையாது. இப்போ நம்ம கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதுல என்ன எரர் இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்பாட்டிங் எரர்ஸ்ல கொடுக்கக்கூடிய எரர்ஸ் எல்லாமே ரொம்ப 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 மைனூட்டா இருக்கும், சட்டிலா இருக்கும். ஒரு கிராமர் ரூல் தெரிஞ்ச ஆளால கூட எரர் எங்கன்னு டக்குன்னு சொல்ல முடியாது. அப்ப இதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நம்ம கிராமர் ரூல்ஸை தரவா வச்சுக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, கொஸ்டின்ஸ் வந்து கிராமர் ரூல்ல மட்டும் வராது, எது சம்பந்தமாகவும் வரும், வெக்காபுலரி ரிலேட்டடாகவும் வரும். சில சமயங்கள்ல கொடுத்திருக்க வேர்டு லாஜிக்கலா தப்பா இருக்கும். மிஸ்பெல்ட் வேர்ட்ஸ் அது வேற, கொடுத்திருக்க வேர்டே லாஜிக்கலாவே தப்பா இருக்கும். அப்போ நமக்கு கிராமர் ரூல்ஸும் தரவா இருக்கணும், அதே நேரத்துல நம்மளுடைய வேர்ட் பவரை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ கிராமர் ரூல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்க எங்கெல்லாம் கேள்வி கேட்பாங்க நமக்கு ஒரு ஐடியா இருக்கணும். ஏன்னா சும்மா போய் ஒரு ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணி தேடுறதுக்கும் மனசுல எதெல்லாம் தப்பு கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தேடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப நீங்க நிறைய கொஸ்டின்ஸை பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், இந்த மாதிரி எல்லாம் எரர் கொடுக்குறாங்க, இதெல்லாம் வந்தா இதுதான் எரரு. ஒரு வேர்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், அதுதான் க்ளூ வேர்டா இருக்கும், அதுல கண்டிப்பா தப்பு இருக்குன்னு நீங்க முடிவு பண்ணிடுவீங்க. சோ இட்ஸ் a matter of exposure and practice. நீங்க பிராக்டிஸ் எவ்வளவு பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். நம்ம இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் நம்ம காமிச்சிட்டு அந்த கொஸ்டின்ல உள்ள எரர் என்ன, அது எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணணும், அது கிராமர்ல எந்த ஏரியால இருந்து கேட்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் டீடைல்டா. அதனால இந்த வீடியோஸை நீங்க தொடர்ந்து பாருங்க. இதுல வரக்கூடிய கொஸ்டின்ஸ்ல உள்ள கிராமர் ரூல்ஸ் என்னென்ன இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கறத நீங்க முதல்ல தரவா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் வர கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்களாவே ஆட்டோமேட்டிக்கா சால்வ் பண்ணிடுவீங்க. So thanks for watching. Okay, for the first question, the various consequences of the decision taken by the finance ministry was not foreseen by the bureaucrats. இந்த கொஸ்டின்ல இப்ப நம்ம சப்ஜெக்ட் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சப்ஜெக்ட் எங்க இருக்கு? The various consequences of the decision taken by the finance ministry, அது வரைக்கும் சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் here is the verb was not foreseen by the bureaucrats. So எந்த error spotting question இருந்தாலும் அதுல ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னன்னு பார்க்கணும். இந்த சப்ஜெக்ட்ல the various consequences the verb என்னன்னு டிசைட் பண்ணும். அது எதுக்கு முன்னாடி வருது? ஆஃப்க்கு முன்னாடி வருது. The various consequences, the full subject வந்து finance ministry வரைக்கும் வருது. But the thing that decides the verb எதுன்னு பாத்தீங்கன்னா the various consequences இருக்கு இல்லையா, ஆஃப்க்கு முன்னாடி வர்றது, அது மட்டும்தான் verb டிசைட் பண்ணும். இப்ப இந்த ஃப்ரேஸ்ல கான்செக்வன்சஸ் அப்படிங்கிற வேர்டு தான் verb டிசைட் பண்ணுது. அது என்னது? கான்செக்வன்சஸ் அப்படிங்கிறது ஒரு நவுன். அது என்ன ஃபார்ம்ல இருக்கு? ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கு. அப்ப சப்ஜெக்ட் ப்ளூரல் ஃபார்ம்ல இருந்தா verb அதுலயே ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கணும். இங்க நமக்கு என்ன verb கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா was கொடுத்திருக்காங்க. கான்செக்வன்சஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து ப்ளூரலா இருக்கதால அதோடைய verb இங்க வேர்னு இருக்கணும். So that is the correct answer. ஓகேவா? Let's move to the second question. The fifth and final act of Macbeth contained the sleepwalking scene அப்படின்னு கொடுத்திருக்கு. இந்த கொஸ்டின்ல எது சப்ஜெக்ட்? The fifth and final act of Macbeth, அது வரைக்கும் சப்ஜெக்ட். பட் the verb டிசைட் பண்ற ஏரியா எது? ஆஃப்க்கு முன்னாடி வரக்கூடியது. ஆஃப்க்கு முன்னாடி இங்க என்ன இருக்கு? The fifth and final act அப்படின்னு கொடுத்திருக்கு. நமக்கு வெளிப்படையா பார்க்கும்போது ரெண்டு சப்ஜெக்ட் இருக்க மாதிரி தெரியும். த ஃபிஃப்த் அப்புறம் ஃபைனல் ஆக்ட்னு ரெண்டு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆக்சுவலா த ஃபிஃப்த் அண்ட் ஃபைனல் ஆக்ட் அப்படிங்கிறது ஒரே ஆக்ட் தான்.
இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? 5th ஆக்டும் ஃபைனல் ஆக்டும் ஒண்ணுதான் அப்படின்னு. இந்த ஆர்டிகிள் த இருக்கு இல்லையா, அது 5th கூட மட்டும்தான் போட்டிருக்காங்களே ஒழிய ஃபைனல் அப்படிங்கிற வேர்டு கூட போடல. அந்த மாதிரி ஃபைனல் அப்படிங்கிற வேர்டு கூடயும் த போட்டிருந்தாங்கன்னா அப்ப 2 ஆக்ட் பத்தி பேசுறாங்கன்னு அர்த்தம். அப்படி கொடுத்திருந்தா கூட the 5th and the final acts அப்படி கொடுத்திருப்பாங்க. இங்க the 5th and final act அப்படின்னு கொடுத்திருக்கு. ஆர்டிகிள் வந்து ஒரே ஒரு தடவை மட்டும் யூஸ் பண்ணி அதுவும் ஃபர்ஸ்ட் வேர்டுக்கு மட்டும் கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அதை சிங்குலரா தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ இங்க நமக்கு வந்து மெக்பெத்துக்கு அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க? வேர்பு கண்டெயின் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சப்ஜெக்ட் ப்ளூரலா இருந்ததுன்னா வேர்ப்ல எஸ் வராது. ஆனா சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்ததுன்னா அந்த வேர்ப் வந்து பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கும்போது அது கூட நம்ம எஸ் சேர்க்கணும். ஸோ இங்க ஆன்சர் வந்து contains. Let's move to the next question. One of the terrorist அப்படின்னு கொடுத்திருக்கு. One of the terrorist அப்படின்னு கொடுத்திருக்கு. இதுல நம்ம இப்ப என்ன பண்ணணும்? எப்படி கண்டுபிடிக்கிறது? இத சப்ஜெக்ட் என்னது? One of the terrorist அப்படிங்கிறது இதுல சப்ஜெக்ட். கரெக்டா? ஃபுல் சப்ஜெக்ட் என்னதுன்னா one of the terrorists of the Kashmir Valley. அது வரைக்கும் சப்ஜெக்ட் தான். நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி ஆஃப்க்கு முன்னாடி உள்ளதுதான் 99% ஆஃப்க்கு முன்னாடி உள்ள சப்ஜெக்ட் தான் வேர்பை டிசைட் பண்ணும். சில சமயங்கள்ல ஆஃப்க்கு பின்னாடி உள்ளதும் வேர்பை டிசைட் பண்ணும். அந்த கொஸ்டின் வரும்போது நான் உங்களுக்கு அதை சொல்றேன். ஒன் ஆஃப் த டெரரிஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டெரரிஸ்ட் அப்படிங்கிறது பொருள்ல இருந்தாலும் நம்ம எத்தனை டெரரிஸ்ட் பத்தி பேசுறோம்னா இங்க ஒரே ஒரு ஆளை பத்தி தான் பேசுறோம். அந்த மாதிரி வரும்பொழுது சப்ஜெக்ட் சிங்குலரா இருக்கு. அப்ப வேர்ப் என்னவா இருக்கணும்? சிங்குலரா இருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா ஆர் கொடுத்துருக்கு. ஆர் கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த டெரரிஸ்ட் ஆஃப் த காஷ்மீர் வேலி ஆர் ஷாட் டெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுக்கு ஒரே ஒரு ஆள் இருக்கிறதால நம்ம இங்க என்ன எழுதணும் அப்படின்னா இஸ் ஷாட் டெட். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் இஸ் ஷாட் டெட். அதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். The introduction of job-oriented courses in the self-financing colleges attract many students அப்படின்னு கொடுத்திருக்கு. So இந்த கொஸ்டின்ல எது சப்ஜெக்ட்? introduction of job-oriented courses in the self-financing colleges வரைக்கும் சப்ஜெக்ட். But the verb is decided by the introduction. introductionங்கிறது என்னது? ஒரு noun. அது சிங்குலர் ஃபார்ம்ல இருக்கு. அதுவும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் வந்து பிரசன்ட் டென்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அட்ராக்ட்னு கொடுத்துருக்காங்க. அட்ராக்டட்னு கொடுக்கல, அட்ராக்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அட்ராக்ட் அப்படிங்கிறது எப்பயும் உள்ளதுக்காக கொடுக்கறது தான் பிரசன்ட் டென்ஸ்னு சொல்லுவோம். முடிஞ்சு போனதுக்கு தான் பாஸ்ட் டென்ஸ். இங்க அட்ராக்ட் அப்படிங்கிறது வந்து பிரசன்ட் டென்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இது எப்பயும் உள்ள ஒரு ஃபேக்ட். அப்ப இன்ட்ரோடக்ஷன்ங்கிறது என்னது? இங்க சப்ஜெக்ட் சிங்குலரா இருக்கு. அப்ப வேர்ப் என்னவா இருக்கணும்? எப்பெல்லாம் சப்ஜெக்ட் சிங்குலரா இருக்குதோ, டென்ஸ் வந்து பிரசன்ட் டென்ஸ்ல இருக்குதோ, அப்ப வேர்பு கூட அந்த சிங்குலர் சப்ஜெக்டோட வேர்பு கூட எஸ் நம்ம கண்டிப்பா சேர்க்கணும். சோ ஹியர் த கரெக்ட் ஆன்சர் இஸ் attracts. ஓகேவா? Now the next question is, patience as well as a perseverance are necessary for success. இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. ஏன்னா நீங்க இது வரைக்கும் பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஒரு லாஜிக்ல, ஒரு ரூல்ல இன்வால்வ் ஆயிருக்கு. அது எல்லாமே என்ன லாஜிக், என்ன ரூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் அப்படின்னு இங்கிலீஷ் கிராமர்ல ஒரு கான்செப்ட் இருக்கு. எது சப்ஜெக்டோ அது கூட அந்த வேர்ப் ஒத்து போகணும். சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா வேர்பு சிங்குலரா இருக்கும், ப்ளூரலா இருந்தா ப்ளூரலா இருக்கும். அதே மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி வேர்பு வந்து பிரசன்ட் டென்ஸ்லயோ பாஸ்ட் டென்ஸ்லயோ கூட இருக்கும். இப்ப இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா 2 ஐட்டம் கொடுத்துருக்காங்க. பேஷன்ஸ் ஆஸ் வெல் அஸ் பெர்சிவரன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 சப்ஜெக்ட் இருக்கு, பேஷன்ஸும் இருக்கு, பெர்சிவரன்ஸும் இருக்கு. அதுக்கப்புறம் வேர்ப் என்ன கொடுத்துருக்காங்க? ஆர் நெசசரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம என்ன நினைப்போம்? பேஷன்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, பெர்சிவரன்ஸ் 2 விஷயங்களை பத்தி பேசுறதால ஆர் கரெக்ட் தானே அப்படின்னு நினைப்போம். பட் கிராமர் ரூல் பிரகாரம் பேஷன்ஸ் பெர்சிவரன்ஸ் ரெண்டுமே வேற வேறையா இருந்தாலும் அதை ஜாயின் பண்ணக்கூடிய கன்ஜங்ஷன் அண்டா இருந்தா மட்டும்தான் வேர்பு வந்து ப்ளூரலா மாறுமே ஒழிய, அண்டு தவிர நம்ம நிறைய கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணி சப்ஜெக்ட்ஸை ஜாயின் பண்ணலாம். உதாரணத்துக்கு இங்க ஆஸ் வெல் அஸ், அதே மாதிரி அலாங் வித் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வெறுமன வித் யூஸ் பண்ணலாம், பிசைட்ஸ் யூஸ் பண்ணலாம், BESIDES பிசைட்ஸ் யூஸ் பண்ணலாம், இன் அடிஷன் டு யூஸ் பண்ணலாம்.
இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி, அதாவது எக்ஸப்ட் அண்ட், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட போதும். அண்ட் இல்லாம வேற ஏதாவது ஒண்ணு வச்சு ரெண்டு சப்ஜெக்டை ஜாயின் பண்ணினாங்கன்னா அப்போ வேர்ப் வந்து சிங்குலரா தான் இருக்கும். அதுக்கு இன்னொரு கண்டிஷன் என்ன, ஃபர்ஸ்ட் வேர்டு சிங்குலர்ல இருக்கணும். ஃபர்ஸ்ட் வேர்டே பொருள் இருந்தது அப்படின்னா அண்ட் இல்லை, எந்த கன்ஜங்ஷன் வச்சு சேர்த்தாலுமே ஆட்டோமேட்டிக்கா வேர்ப் வந்து பொருளா மாறிடும். பட் இங்க பேஷன்ஸ் அப்படிங்கிற வேர்டு சிங்குலர்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆஸ் வெல் as கொடுத்து அடுத்து பர்சவரன்ஸ் அது கூட சேர்த்திருக்காங்க. அது பின்னாடி சேர்க்கக்கூடியது பொருள்ல இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் வேர்டு சிங்குலரா இருந்துச்சுன்னா நீங்க என்ன யூஸ் பண்ணணும், சிங்குலர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இஸ் நெசசரி. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ பேஷன்ஸுக்கு பதிலா இப்போ பிரின்சிபல் as well as teachers அப்படின்னு இருந்தாலுமே verb சிங்குலரா தான் வரும். பட் இந்த டீச்சர்ஸை ஃபர்ஸ்ட் நான் எழுதிட்டேன், டீச்சர்ஸ் as well as பிரின்சிபல்னு எழுதினா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய வேர்டு டீச்சர்ஸா இருக்கிறதால verb வந்து ப்ளூரலா வரும். இதே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். In Singapore, my brother-in-law with his wife were present at the function. எப்படி ஸ்டார்ட் ஆகுது சப்ஜெக்ட்? In Singapore அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. My brother-in-law with his wife. இங்க எது சப்ஜெக்ட்? இங்க இப்போ my brother-in-law with his wife. எத்தனை பேரு? brother-in-law ஒரு ஆளு, அவருடைய wife. Were present at the function. பட் இங்க brother-in-law கூட wife-ஐ ஜாயின் பண்றதுக்கு அவங்க யூஸ் பண்ணிருக்க வேர்டு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி and இல்ல with. அப்போ இப்ப எது வேர்பை டிசைட் பண்ணும்? ஃபர்ஸ்ட் வரக்கூடிய வேர்டு. ஃபர்ஸ்ட் என்ன வேர்டு, என்ன ஃப்ரேஸ் கொடுத்துருக்கு? my brother-in-law which is singular. அப்ப இங்க வேர்னு கொடுத்துருக்கு இல்லையா வேர்பு, இந்த வேர் அப்படிங்கிற வேர்ப் வந்து தப்பு. அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணணும், இங்க was present அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். The ebb and flow of the tides are now understood. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இங்க ரெண்டு கொடுத்துருக்கு. The ebb and flow of the tides அப்படின்னு கொடுத்துருக்கு. டைட்ஸ் உடைய ebb and flow, அதாவது அந்த அந்த டைடு வந்து போயிட்டு திரும்பி வருது இல்லையா, அது ebb and flow அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எப்பு வந்து த போட்டிருக்கு, ஃப்ளோல வந்து த போடலை. ஸோ ரெண்டு அவங்க அதை டீல் பண்ணல. அதோடைய ரெண்டு விஷயத்த பத்தி சொன்னாலுமே அது டைட்ஸோட ஒரே விஷயத்த பத்தி தான் சொல்றாங்க இல்லையா? ஸோ இங்கேயும் சப்ஜெக்ட் என்னவா இருக்கு? சிங்குலரா இருக்கு. ஸோ த வேர்ப் should be is. ப்ளூரலா இருந்தா ஆர், சிங்குலர்ல இருந்தா இஸ்ன்னு போட்டுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். நாலேஜ் ஆஃப் அட்லீஸ்ட் 2 languages. நாலேஜ் ஆஃப் அட்லீஸ்ட் 2 languages அப்படின்னு கொடுத்துருக்கு. ஆர் required, knowledge of 2 languages are required to pass the examination அப்படின்னு கொடுத்துருக்கு. இங்க என்ன சப்ஜெக்ட்? நாலேஜ் ஆஃப் அட்லீஸ்ட் 2 languages வரைக்கும் சப்ஜெக்ட். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆஃப்க்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க வேர்டு? நாலேஜ். நாலேஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வேர்ப் என்னவா இருக்கும்? எப்பயுமே சிங்குலர் தான். சரியா? அப்ப இங்க வந்து நம்ம ஆருக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா we have to use is here, is required அப்படின்னு எழுதணும். ஓகேவா?